ஹே காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆக போகுது. ஸோ அதனால் இன்னைக்கு ஒரு ஃபயரான வீடியோவோட உங்களை வந்து சந்திச்சிருக்கேன். நானும் எப்படியாவது வாரம் வாரம் ஒரு பெரிய வீடியோ போட்டுடலாம்னு நினைக்கிறேன், முடியலையே. ஸோ இனிமேல் வாரம் வாரம் ஒரு வீடியோ போடுறதா நான் முடிவு எடுத்திருக்கேன் நண்பர்களே. சரி, ஓகே. இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, வில்லனாக இருந்து ஹீரோவாக மாறின ஒரு 5 கேரக்டர்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்பயும் சொல்கிறது தான், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. என் செகண்ட் சேனல் லிங்கையும் நான் கீழே தரேன், அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் நிறைய கேமிங் கண்டென்ட்ஸும் எடிட்டிங் கண்டென்ட்ஸும் போட்டுட்டு இருக்கேன். அந்த சேனலையும் சப்போர்ட் பண்ணீங்கன்னா சீக்கிரம் 1K ரீச் பண்ணிடலாம். அதே மாதிரி என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டையும் கீழே தந்திருக்கேன், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா நிறைய நியூஸ் நான் அதிலே உங்களுக்கு தெரிவிப்பேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன், மறக்காம போய் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாம் ஒரு கூலான ரைடுக்கு தயாராகிக்கோங்க கைஸ். நம்ம 5th பொசிஷனில் சாய் தான் இருக்கான். நம்ம சாயை ஸ்டார்டிங்கில் காட்டும் போது ஒரு ஈவிலான கேரக்டராக தான் காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டான்ஸோ நாய்க்கு அடியில் வேலை பார்க்குற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. நம்ம சாய் எந்த அளவுக்கு ஒரு ஈவிலான கேரக்டர்னா, அவனுக்கு ஒரு எமோஷன்ஸே கிடையாது. அடுத்தவங்கள்ட்ட எப்படி எமோஷன்ஸ் காட்டுறதுன்னு தெரியாது. இந்த டான்ஸோ பயப்புல இவனை இதுக்காகவே ட்ரெயின் பண்ணி ஒரு ரூத்லெஸ்ஸான கேரக்டராகவே மாற்றி விட்டுருப்பான். இப்படியே தான் ரொம்ப நாளாகவே நம்ம டான்ஸோ சொல்கிற வேலையை செஞ்சுட்டு இருப்பான் நம்ம சாய். அப்போ தான் நம்ம டான்ஸோ நம்ம சாஸ்கேவை கில் பண்ணுறதுக்காக ஒரு மிஷின் தந்திருப்பான் நம்ம சாய்க்கு. அதுக்காக தான் நம்ம டீம் 7லே சேர்ந்து நம்ம ஒரோச்சிமாருவை உளவு பார்க்குற மாதிரி போயிட்டு சாஸ்கேவை போட்டுதல ஸ்கெட்ச் போட்டிருப்பான் நம்ம சாய். நம்ம சாஸ்கேவை போட்டுதல போகும்போதே ஒரு தரமான சம்பவத்தை தான் செஞ்சுட்டு போயிருப்பான். அது என்ன சம்பவம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நருட்டோ 9 Tails க்ளோக்கா மாதிரி சாக்குராவை அட்டாக் பண்ணி மலையிலேருந்து கீழே தள்ளி விடும் போது நம்ம சாக்குராவை காப்பாற்ற போக மாதிரியே போய் கடைசியில் காப்பாற்றாம அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிருப்பான் நம்ம சாய். அப்போதான் நம்ம டீம் 7க்கே புரிய வரும் நம்ம சாய் எதுக்கு அந்த இடத்துக்கு வந்திருக்கான்ட்டு. இப்படி ஈவிலா இருந்த ஒருத்தனை நம்ம நருட்டோ பார்த்தீங்கன்னா ஒரு டாக்னோ ஜிட்ஸோ போட்டு ஒரு பஜனையை நடத்தி விட்டுருப்பான். அந்த பஜனையை கேட்டு நம்ம சாய் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லவனா மாறிடுவான். அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு நல்லவனா மாறியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா, அவன் கூட பழகிற ஃப்ரெண்ட்ஸுக்கு உயிரை தர அளவுக்கு ரொம்ப நல்லவனா மாறியிருப்பான் நம்ம சாய். தலைவன் புக்கெல்லாம் படிச்சு கற்றுக்குவான் எப்படி ஒருத்தங்கள்ட்ட எமோஷன்ஸ் காட்டுறது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி. ஸோ நம்ம 4th பொசிஷனில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அது நம்ம ஒரோச்சிமாரு தான். நம்ம ஒரோச்சிமாருவை ஸ்டார்டிங்கில் காட்டும் போது யாருமே அவனை பார்த்து அலறாமல் இருந்திருக்கவே மாட்டாங்க. யாரா சாமி இவன் இவ்வளோ பயங்கரமாக இருக்கானேன்னு தான் எல்லாத்துக்குமே தோணிருக்கும். அந்த சமயத்தில் நம்ம நருட்டோ சீரீஸ்ல இருக்க முக்காவாசி வில்லனை கிரியேட் பண்ணி விட்டதே நம்ம ஒரோச்சிமாரு தான். நம்ம ஒரோச்சிமாருவோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தான் சாகாவரம் பெறணுங்கிறது தான். இந்த ஒரு ஆசைனாலேயே நிறைய பேர்த்த அவரோட ஆராய்ச்சியில உட்படுத்தியிருப்பாரு. இந்த மாதிரி அவர் ஆராய்ச்சியில ரொம்ப சக்சஸ் ஆன ஒரு ஆளு தான் நம்ம கேப்டன் யாமாட்டோ. நம்ம ஒரோச்சிமாரு பார்த்தீங்கன்னா 5 கிரேட் நேஷன்ஸ்லயும் போயிட்டு தனித்தனியா அடி வாங்கிட்டு வெளியே வந்திருப்பாரு. ஃபர்ஸ்ட் நம்ம லீஃப் வில்லேஜ்ல அவரோட ஆராய்ச்சியை ஸ்டார்ட் பண்ணி அடுத்த அகாட்சுகிக்கு போய் நம்ம இட்டாச்சியோட சரிங்கன்னு ஆசைப்பட்டு அங்க அவர்கிட்ட அடி வாங்கிட்டு நெக்ஸ்ட் நம்ம சாண்ட் வில்லேஜுக்கு போயிட்டு 5th காசுக்காகவே போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் லீஃப் வில்லேஜ் வந்து நம்ம 3rd ஒக்காகவேயும் போட்டு தள்ளியிருப்பாரு நம்ம ஒரோச்சிமாரு. இதுக்கப்புறம் நம்ம சாஸ்கேவை ட்ரெயின் பண்ணி அவனோட பாடியை ஆக்குப்பை பண்ணலாம்னு நினைச்சிருப்பாரு. ஆனா நம்ம சாஸ்கே அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரோச்சிமாருவே போட்டு தள்ளியிருப்பான். அங்க அடி வாங்கினதுக்கப்புறம் நம்ம இட்டாச்சி வர்சஸ் சாஸ்கே பேட்டில் அப்போ நம்ம சாஸ்கே உடம்புல இருந்து வெளியே வந்து நம்ம இட்டாச்சி கிட்ட அடி வாங்கி டாட்சுகா பிளேட் மூலமா சீலே ஆயிருப்பாரு நம்ம ஒரோச்சிமாரு. அதுக்கப்புறம் எப்படியோ 4th கிரேட் நிஞ்சா வார்ல கம்பேக் கொடுத்து ஒரு நல்லவனா மாறி 4 காகேசியுமே ரிவைவ் பண்ணி விட்டுருப்பாரு நம்ம ஒரோச்சிமாரு. ஆனா அதுக்கப்புறம் நம்ம ஒரோச்சிமாருவை பார்த்தீங்கன்னா ரொம்ப டம்மி பீஸாவே காமிச்சிருப்பாங்க நம்ம பொருட்டோ சீரீஸ்ல. யாருக்கெல்லாம் நம்ம ஒரோச்சிமாருவை பிடிக்குமோ மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நம்ம 3rd பொசிஷன்ல நம்ம ஒபிட்டோ உச்சியா தான் இருக்கான். நம்ம ஒபிட்டோவை ஸ்டார்டிங்ல காட்டும் போது ஒரு உதவாக்கார நிஞ்சாவாகவும் ரொம்ப நல்லவனாகவும் தான் இருந்திருப்பான். ஆனா இவன் எப்ப வில்லனா இருக்க ஸ்டார்ட் பண்ணிருப்பான்னு பாத்தீங்கன்னா, நம்ம கக்காசி நம்ம ரின்னா போட்டு தள்ளும் போது தான் இவன் அவனோட வில்லனா இருக்க ஸ்டார்ட் பண்ணிருப்பானே. அங்க நடந்ததை அவன் கண்ணால பார்க்கும் போது செம்ம வெறியாகி அங்க இருக்கிற எல்லாத்தையுமே போட்டு தள்ளுவான் நம்ம ஒபிட்டோ. அதுக்கப்புறம் இந்த உலகத்துக்கு பீஸை கொண்டு வரணும்னா அதுக்கு வார் தான் ஒரே வழின்னு சொல்லிட்டு மாதராவாவே மாறி இருப்பான் நம்ம ஒபிட்டோ. மாதராங்கிற பேரை வச்சுட்டு அக்காட்சுக்கிய போய் ஒரு கெட்ட குரூப்பாவே மாத்தி விட்டுருப்பான். அதுக்கப்புறம் நம்ம உச்சியா மேசக்கரப்ப நம்ம இட்டாச்சி கேள் பண்ணி பாதி உச்சி காசை இவனே போட்டு தள்ளியிருப்பான். அதுக்கப்புறம் அக்காட்சுக்கி குரூப்ல இருக்கிற பாதி மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா டெத் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம்
ஒபிட்டோவே அந்த குரூப்புக்கு தலைமை பொறுப்பை ஏத்துக்குவான். அப்புறம் நம்ம டான்சோவை கில் பண்றதுக்கு நம்ம சாஸ்கேக்கு ஹெல்ப் பண்ணிருப்பான் நம்ம ஒபிட்டோ. நம்ம நாகட்டோவோட பாடியில இருந்து ரினேகன் எடுக்க போகும்போது நம்ம கோனன் தடுப்பா. அப்ப நம்ம கோனனையும் போட்டு தள்ளிட்டு அந்த ரினேகனையும் எடுத்துக்குவான். இது எல்லாத்துக்கும் முன்னாடி இதோட ஒரு பெரிய சம்பவத்தையே பண்ணிருப்பான். அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம லீஃப் வில்லேஜ்ல நைன் டெயில்ஸை சம்மன் பண்ணி அவனோட சென்சேயான நம்ம மினாட்டோவையும் போட்டு தள்ளியிருப்பான். அது மட்டும் இல்லாம குஷினாவையுமே போட்டு தள்ளியிருப்பான். அதுக்கப்புறம் ஃபைனலா 4th கிரேட் நிஞ்சா வர ஆரம்பிச்சு பாதி ஷினோபிசியே போட்டு தள்ளியிருப்பான் நம்ம ஒபிட்டோ. இத்தனை விஷயத்தையும் பண்ண நம்ம ஒபிட்டோ கடைசியா தான் பண்ணது எல்லாமே தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம டீம்ஸ் அவனோட கை கோர்த்து நம்ம காகுயாவே எதிர்த்து சண்டை போட்டிருப்பான் நம்ம ஒபிட்டோ. நம்ம காகுயா நம்ம சாஸ்கேவையும் நருட்டோவையும் அட்டாக் பண்ணும்போது அவங்க 2 பேர்த்தையும் காப்பாத்துற விதத்துல அந்த அட்டாக்கா நம்ம ஒபிட்டோ வாங்கி கடைசியில இறந்தே போயிடுவான். அதுக்கப்புறம் நம்ம கக்காசி கிட்ட அவனோட ஃபுல் சக்தியுமே கொடுத்து நம்ம கக்காசி பார்த்தீங்கன்னா காகுயாவை தோக்கடிக்க ஒரு பெரிய விஷயத்தையே பண்ணி விட்டு போயிருப்பான் நம்ம ஒபிட்டோ. இப்படி வில்லனா இருந்து கடைசியில ஹீரோவாவே இறந்து போயிருப்பான் நம்ம ஒபிட்டோ உச்சிஹா. நம்ம செகண்ட் பிளேஸ்ல யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா அது நம்ம காரா தான். நம்ம காராவை முதல் தடவை சுனின் எக்ஸாம்ல தான் காமிச்சிருப்பாங்க. அப்பவே அவன் எவ்வளவு பெரிய ஈவில்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம காராவை பார்த்து அந்த எக்ஸாம்ல வந்தவங்க எல்லாமே மிரண்டு போயிருப்பாங்க. நம்ம காரா இப்படி ஒரு ஈவிலா மாறுறதுக்கு காரணமே அவனோட அப்பாவான ராசா தான். ஏன்னா அவரு காசைக்காகவா இருக்கும் போதுதான் இவங்குள்ள ஒன் டெயில் பீஸ்ட சீல் பண்ணி விட்டுருப்பாரு. இப்படி இவங்குள்ள ஒன் டெயில் பீஸ்ட் சீல் ஆனனால அங்க ஊர்ல இருக்கிற யாருக்குமே நம்ம காராவை பார்த்தா பிடிக்காது, பேசக்கூட மாட்டாங்க. இந்த ஒரு விஷயத்தினாலேயே அவனுக்கே தெரியாம சில பல பேரையும் இவன் கொல்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். அப்படி இருக்கும்போது காசைக்காகவான நம்ம ராசா பார்த்தீங்கன்னா இவனை கொல்றதுக்கு சில பேர்த்த அமுச்சு வைப்பாரு. அதுல ஒரு ஆளு தான் இவனுக்கு ரொம்ப பிடிச்ச அவனோட அங்கிள். இந்த ஒட்டுமொத்த ஊர்லயுமே நம்ம காரா கிட்ட ரொம்ப அன்பாவும் பேசி பழகுற ஒரே ஆளு அவனோட அங்கிள் தான். நம்ம காரா பார்த்தீங்கன்னா அவனோட அங்கிளே தெரியாம அவரே போட்டு தள்ளிடுறான். இது தெரிஞ்சக்கப்புறம் நம்ம காரா பார்த்தீங்கன்னா வாழ்றதுக்கு அர்த்தமே இல்லைன்னு சொல்லிட்டு பாக்குற எல்லாத்தையுமே போட்டு தள்ள ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறம் ஃபைனலா நம்ம நருட்டோ பார்த்தீங்கன்னா டாக்னோ ஜுட்ஸுவை போட்டு நம்ம காராவை ரொம்ப ஒரு நல்லவனாவே மாத்தி விட்டுருவான். அப்போதான் நம்ம காராக்கு புரியும் ஒருத்தங்களை கொல்றதுனால மட்டும் நம்ம வாழ்க்கைக்கு அர்த்தம் கிடைச்சிடாது, நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை பாதுகாத்தாதான் நம்ம வாழ்க்கையோட அர்த்தமே நம்மளுக்கு புரியுங்கிறது அவனுக்கே புரிஞ்சிடும். இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்ட நம்ம காரா பார்த்தீங்கன்னா அவனை வெறுக்கிறவங்கள்ட்ட கூட இவன் அன்பு காட்டுவான். அதே மாதிரி நருட்டோக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்ம காரா உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டான். கடைசியா நம்ம காரா ரொம்ப நல்லவனா மாறி ஒரு காசைக்காகவே மாறிடுவான். ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா நம்ம நாகட்டோ பெயின் தான் இருக்கான். நம்ம நாகட்டோ எப்போ ஒரு ஈவிலா மாறி இருப்பான்னு பாத்தீங்கன்னா யாய்கோ இறந்து போகும்போது தான். நம்ம யாய்கோ இறந்தக்கப்புறம் நம்ம ஒபிட்டோ வந்து அக்காட்சுக்கியே ஒரு கெட்ட குரூப்பா மாத்தி விட்டுருப்பான். அதுக்கு லீடரா இருந்திருப்பான் நம்ம நாகட்டோ உசுமாக்கி. நம்ம அக்காட்சுக்கிய வச்சு இவன் பாத்தீங்கன்னா மொத்தமா 7 டெயில் பீஸ்டா புடிச்சிருப்பான். அதுக்கப்புறம் நம்ம 9 டெயில்ஸ் தேடி லீஃப் வில்லேஜுக்கு வந்து ஒட்டுமொத்த லீஃப் வில்லேஜையும் சின்ட்ராட்டன்ஸையை வச்சு நொறுக்கி எடுத்துருவான். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருப்பான்னு பாத்தீங்கன்னா அவனோட ஓன் சென்சேவான நம்ம ஜிராயாவே போட்டு தள்ளியிருப்பான். அதுக்கப்புறம் நம்ம நருட்டோ கிட்ட ஃபைட் பண்ணி எப்படியோ கடைசியா டிஃபீட் ஆயிருவான். அப்ப நம்ம நருட்டோ பாத்தீங்கன்னா நேரா நாகட்டோ இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு அவன்கிட்ட பேசுறதுக்காக போவான். அப்பதான் நம்ம நாகட்டோ பாத்தீங்கன்னா அவனுக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் நம்ம நருட்டோ கிட்ட சொல்லுவான். அப்போ நம்ம நருட்டோ சொல்லுவான், இந்த உலகத்துக்கு வழியை மட்டும் வச்சு அமைதியை கொண்டு வர முடியாது, நீ என்னைய நம்பு, நான் இந்த உலகத்துக்கு அமைதியை கொண்டு வரேன் அப்படின்னு நம்ம நருட்டோ நாகட்டோ கிட்ட சொல்லுவான். அதுக்கப்புறம் நம்ம நாகட்டோ நம்ம நருட்டோவை புரிஞ்சுக்கிட்டு ரினேரிபத்தை போட்டு அவன் கொன்ன எல்லாத்தையுமே மறுபடியும் ரிவைவ் பண்ணி விட்டுருவான். ஃபைனலா அந்த இடத்துல நம்ம நாகட்டோ பாத்தீங்கன்னா ஒரு நல்லவனா மாறி அவனோட சாக்ரா ட்ரைன் ஆகி இறந்து போயிடுவான். ஸோ இதனால தான் நான் நாகட்டோவை ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வச்சிருக்கேன். ஸோ தட்ஸ் இட் மக்களே, இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. எப்பயும் சொல்றது தான், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம மறந்துடாதீங்க. அடுத்து என்ன வீடியோ போடலான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி என்னோட செகண்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் இன்ஸ்டாகிராம் ஐடியோட லிங்கையும் கீழே தந்திருக்கேன், அதையும் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் மக்களே, இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். சைனிங் ஆஃப். வரட்டா.